மலேசியா போகலாமா? ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஒரு குட்டி ஏர்போர்ட் ஃபிட்ஷை கம்ஃபியாக ப்ரிட்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி. ஸோ செக்இன்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குவாலாலம்பூர் மட்டும்தான் போகிறோம். செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் போயிட்டு பசிக்குள்ள. ஸோ க்ரோசான்ட்டு ஆர்டர் பண்ணி பார்சல் வாங்கியாச்சு. பார்சல் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதான் என்னோட 25 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஃபன் ஃபேக்ட், அம்மாக்கும் இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸோ மலேசியாவில் குவாலாலம்பூர் மட்டும்தான் இப்போதைக்கு போகிறோம். நம்ம ஃப்ளைட் ஏறியறதுக்கு போயிட்டுருக்கேன். அது என்னென்னா டேக் ஆஃப் ஆகும்போது தூங்கினேன், அவ்வளவுதான். எப்போ எந்திரிச்சேன்னு தெரில. எந்திரிக்கும் போது ஒரு செம்ம வியூவோட எந்திரிச்சேன். இப்போ தான் டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இப்போ கண்டு விழிக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருக்கும்ல. எனிவே, நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் ஆகிட்டேன். மலேசியாவில் லேண்ட் ஆகியாச்சு. டாக்ஸியை புக் பண்ணி ஃபர்ஸ்ட் சிட்டி வியூ இப்படி இருந்துச்சு. செம்ம ஃபீல், ஒரு ஃபாரின் ஃபீல் கிடச்சிருச்சு. அவள் தான் வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் நான் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி. நாங்களே புக் பண்ணியாச்சு. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக, இந்த ஸ்டேயோட டீட்டெயில் அண்ட் ஏர்பிஎன்பி ரூம் டூர்லாம் ஃபுல்லாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி. குட்டி கிச்சன், குட்டியாக சோஃபா, குட்டியாக பெட்டு. அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்ஃபினிட்டி பூலோட செம்ம வியூ இருந்துச்சு. ரூம் வியூவே இந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்ஃபினிட்டி பூல் வியூ அதை விட சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமோட வியூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ், அதாவது பக்கத்தில் இருந்த மெயின் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்துச்சு லொக்கேஷனுமே. நல்ல ரூமாக நல்ல இதுவாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி ஸ்டே பண்ணியாச்சு. இதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால குட்டியாக ஒரு வாக் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து ஃபுல்லாக இன்ஃபினிட்டி பூலில் என்ஜாய் பண்ணி இந்த டேவை சுபமாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி ட்ராவல் வாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு டே 2 ஆஃப் மை குவாலாலம்பூர் ட்ரிப்பை பார்க்கலாம். பாய் பாய்.